டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர். இன்னைக்கு ரைனோபிளாஸ்டி பற்றி பார்க்கலாம். ரைனோபிளாஸ்டி அப்படின்னா என்னென்னா, நம்மளோட மூக்கினோட வடிவத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் தான் ரைனோபிளாஸ்டி சர்ஜரிங்கிறது. ஒரு சிலருக்கு அவங்களோட மூக்கோட வடிவம் பிடிக்காமல் இருக்கலாம். ரொம்ப சின்ன நோஸாக இருக்குது, அல்லது இந்த டிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரவுண்டாக பெருசாக இருக்குது, ஷார்ப்பாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி, இல்லை இந்த இடம் ரொம்ப உயரமாக இருக்குது அதை குறைக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு அவங்களோட மூக்கில் பிடிக்காமல் இருக்கும். இதையை நம்ம கரெக்ட் பண்ணி சர்ஜரி பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் ரைனோபிளாஸ்டி சர்ஜரி. ரைனோபிளாஸ்டியில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஓப்பன் ரைனோபிளாஸ்டி, இன்னொன்று க்ளோஸ்டு ரைனோபிளாஸ்டி. அதாவது ஓப்பன் ரைனோபிளாஸ்டிங்கிறது என்னென்னா, நோஸ்க்கு கீழ்ப்பகுதியில், அதாவது இது காலுமெல்லான்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு அந்த இன்சிஷனை 2 சைட்லேயும் மூக்குக்கு உள்பகுதியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற ஸ்கின் பகுதியை அப்படியே நம்ம போன்லேருந்து, போன் அண்ட் கார்ட்லேஜ்லேருந்து பிரித்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே நமக்கு தேவையான மாற்றங்கள் செய்கிறதுக்கு பேர் ஓப்பன் ரைனோபிளாஸ்டி. க்ளோஸ்டு ரைனோபிளாஸ்டிங்கிறது இந்த ஸ்கின்னை நம்ம கட் பண்ணி ஃப்ரேம் ஒர்க்லேருந்து தூக்காமலே உள்ள சின்ன ஹோல் மூலயமா எண்டோஸ்கோபிக் சர்ஜரி, அதாவது சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், உபகரணங்கள் மூலயமா அந்த நமக்கு தேவையான மாற்றங்களை பண்ணுறதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு ரைனோபிளாஸ்டி. இந்த க்ளோஸ்டு ரைனோபிளாஸ்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஸ்கார் வராது. இப்போ ரைனோபிளாஸ்டி பார்த்திங்கன்னா நிறைய காரணங்களுக்காக பண்ணலாம். ஒன்று காஸ்மெட்டிக் பர்பஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு சிலருக்கு ரொம்ப சின்ன நோஸாக இருக்கும். அந்த நோஸ் எனக்கு பார்த்து அசிங்கமாக இருக்குது டாக்டர், எனக்கு லென்த்தி நோஸாக வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நோஸை லென்த்தன் பண்ணுறதுக்காக பண்ணலாம். அல்லது இந்த ஆலார் பேஸ், அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா இது ஆலார் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அகலமாக இருக்குது, சிரிக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப அகலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம சர்ஜரி பண்ணி இந்த ஆலார் பேஸை குறைக்கலாம். அதுக்கு பேர் ஆலார் பேஸ் ரிடக்ஷன்னு சொல்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த இடத்துல, அதாவது இது டார்சம்னு சொல்லுவாங்க. இந்த டார்சம் ஒரு ஹம்ப் மாதிரி, இந்த இடத்துல ஒரு எலிவேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு டார்சல் ஹம்ப்புன்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். அந்த போனி கரெக்ஷன், அந்த ஹம்ப் எலிவேஷனை நம்ம ஃப்ளாட் பண்ணி ஒரு லென்த்தியான நோஸாக கொடுக்கலாம் அவங்களுக்கு. இதுக்கு பேர் டார்சல் ஹம்ப் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வகையான காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அடிபட்டிருக்கும், போஸ்ட் ட்ராமேட்டிக், அதாவது ஆல்ரெடி ஏதாவது ஒரு பால் அடிச்சிருக்கும், இல்லை இவங்க போய் எதுலையாவது இடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் நடந்திருக்கும், அதனால் மூக்கினோட வடிவம் மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் போஸ்ட் ட்ராமேட்டிக். அதையும் இந்த மாதிரி ரைனோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா பர்த் டிஃபெக்ட்ஸ், அதாவது குழந்தை பிறக்கும் போதுலேருந்து அவங்க வளரும் போதுலேருந்தே மூக்கு வளைஞ்சோ இல்லை கோணியாவோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்தையும் நம்ம ரைனோபிளாஸ்டி மூலிமா கரெக்ட் பண்ணலாம். இப்போது யாரெல்லாம் ரைனோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணலாம், அதாவது எந்தெந்த சர்ஜன்ஸ் எல்லாம் ரைனோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், அதாவது எம்எஸ் முடிச்சுட்டு எம்சிஹெச் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ், என்ன மாதிரி இருக்கிற டாக்டர்ஸ் ரைனோபிளாஸ்டி பண்ணலாம். இன்னொன்று இஎன்டி சர்ஜன்ஸ், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் ரைனோபிளாஸ்டி பண்ணலாம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜன்ஸ், அவங்க பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜரி அது படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி படித்தவங்களும் இந்த ரைனோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணுறாங்க. இந்த ரைனோபிளாஸ்டி சர்ஜரி பார்த்திங்கன்னா மெயினாக ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணணும். ஏன்னா இது இட் டேக்ஸ் 3 to 4 hours, அதாவது இன் டிபெண்ட்ஸ் அப்பான் த என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 hours கூட ஆகலாம் இந்த சர்ஜரி முடிக்கிறதுக்கு. இப்போது இந்த ரைனோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணணுன்னா நீங்கள் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண தேவை இருக்கும். என்னென்னா, நம்ம ரைனோபிளாஸ்டி சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நோஸை நேசல் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டன் பேக் மாதிரி வச்சு நம்ம பேக் பண்ணி வைப்போம். அது எதுக்காகனா, நம்ம போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ரொம்ப ப்ளீடிங் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கம்ப்ரெஷனுக்காக பேக் பண்ணி வைக்கிறது. இந்த பேக் நம்ம 24 hours கழித்து திரும்ப எடுக்க தேவை இருக்கும். அதனால் பேஷண்ட்ஸ் ஒரு நாள் ஸ்டே பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த நேசல் பேக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதாவது கொஞ்சம் ஒரு 1 or 2 hours அப்சர்வ் பண்ணணும். மறுபடியும் ஏதாவது ப்ளீடிங் ஆகுதா அந்த மாதிரி அப்சர்வ் பண்ண தேவை இருக்கும். அதனால் ரைனோபிளாஸ்டி பண்ணுற பேஷண்ட்ஸ் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண தேவை இருக்கும். ஒரு சிலர் கேட்பாங்க, ரைனோபிளாஸ்டி சர்ஜரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா டாக்டர் அப்படிம்பாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நோஸ் நம்ம பாடியில் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. லைட்டாக ஏதாவது டச் ஆனால் கூட நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஸ்னீசிங் அந்த மாதிரி வரும். அதனால் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கன்ஜெஷன், நோஸ் கன்ஜெஷன், டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் தான் அதிகமாக இருக்கும். ப்ளஸ்
அந்த நோஸ்குள்ளே வந்து காஸ் பேக் 24 ஹவர்ஸ் வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வாய் வழியாக தான் மூச்சுட தேவை இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நேசல் பேக்கை ரிமூவ் பண்ண அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்ரீஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து நேசல் கன்ஜஷன் அண்ட் ஹெவினஸ், ப்ளஸ் வந்து ஒரு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குமோ ஒழிய ரொம்ப பெயின் இருக்காது. இந்த கன்ஜஷனை குறைக்கிறதுக்கும் நாங்கள் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக உங்களுக்கு டீகன்ஜஷன்ஸு, நேசல் ட்ராப்ஸு அதெல்லாம் கொடுப்போம். இப்போது இந்த ரைனோபிளாஸ்டி சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இது க்யூர் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இம்மீடியட்டாக அதாவது அந்த வூண்டு ஹீலிங், அந்த வெளியில் நம்ம போட்டிருக்கிற இன்சிஷன்ஸு, கொஞ்சம் கன்ஜஷன்ஸு இதெல்லாம் குறையிறதுக்கு இட் டேக்ஸ் 7 to 10 days. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸில் மேஜரான எடிமா, இந்த மூக்கு மேலே இருக்கிற வீக்கம் அதெல்லாம் குறைஞ்சிடும். கன்ஜஷனும் ரொம்ப நல்லாவே செட்டில் ஆகிடும் 3 வீக்ஸில். பட் இந்த லாங் டேர்ம் ஹீலிங்கிறது வந்து இட் டேக்ஸ் 6 months to 1 year. என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்வெல்லிங்லாம் குறைஞ்சி அது அப்படியே அந்த இது நேசல் ஸ்கின் வந்து மோல்ட் ஆகி நல்ல அந்த ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக நல்லா தெரிய ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் அப் டு 1 year. சம்டைம்ஸ் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது டாக்டர், இது வந்து ரைனோபிளாஸ்டியில் கரெக்ட் ஆகுமான்னு கேட்பாங்க. தாராளமாக இதை கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம 2 நோஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த செப்டம் வந்து வளைஞ்சு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நாஸ்ட்ரில் வந்து ரொம்ப கேப் அதிகமாகவும், இன்னொரு நாஸ்ட்ரில் வந்து ரொம்ப கேப் சின்னதாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கோல்டு, அதாவது ஏதாவது சளி பிடிச்சா கூட அந்த நேரோவாக இருக்கிற ஏரியாவில் வந்து ரொம்ப நோஸ் பிளாக் ஆகிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க, மூச்சுடவே ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த செப்டல் கரெக்ஷன், டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது டீவியேட்டட் நேசல் செப்டம், அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம்னாலே அந்த கேவிட்டி வந்து நல்ல நார்மலாக 2 சைடும் ஈக்குவலாக வரும்போது அவங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த ரைனோபிளாஸ்டி பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்னு எல்லா பேஷண்ட்ஸும் நம்மகிட்ட கேட்பாங்க. இப்போது பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கணும். இப்போ டாக்டர் எனக்கு வந்து ஸ்ரீதேவி மூக்கு மாதிரி வேணும், டிப்பிக்கலாக அந்த மாதிரி கேட்குற பேஷண்ட்ஸே பார்த்துருக்கேன். மாதிரி ஒரு யாரையாவது ஒரு நடிகையோ நடிகரையோ அந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது அப்படிங்கிறது. அதனால் இப்போ அவங்களுடைய என்ன கன்சர்ன் அப்படிங்கிறத கிளியராக அவங்க வந்து டாக்டர்கிட்ட சொல்லணும். டாக்டர்ஸும் வந்து அவங்களோட தேவைகள் என்ன, நோஸில் வந்து என்ன கரெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக கேட்டுட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பேஷண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும். ரொம்ப வந்து இந்த மாதிரி இந்த நடிகை மாதிரி நம்மளுக்கு மூக்கு ஆகிடும், அந்த நடிகர் மாதிரி மூக்கு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாங்கன்னா they will not be satisfied with the results.